பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. முதல் முறையாக தாவேகா அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. மத்திய ஒரு அமைச்சர் வந்து பட்ஜெட் வந்து ஜெபமாலையோட கொண்டு வந்திருக்காரு. அதை எப்படி பாருங்க? பட்ஜெட் இப்போதுதான் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நிதியமைச்சர் சட்டப்பேரவையில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். முழுமையாக பட்ஜெட்டை நாம் படித்த பிறகுதான் அது தொடர்பாக கருத்துக்களை சொல்ல முடியும். பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் ஜெபமாலையோடு வந்திருக்கிறார் என்பது அவருக்குள்ள நம்பிக்கை. இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நமது அரசமைப்பு சட்டமும் அனுமதிக்கிறது, அங்கீகரிக்கிறது. ஆகவே அதை நாம் எதிர்மறை பார்வையோடு அணுக வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். பட்ஜெட்டை வந்து வெங்கடாஜலபதிகிட்டையும் அவருடைய ஆன்மீக நம்பிக்கை. மதத்தை வந்து அரசுல கலக்கக்கூடாது, மதச்சார் அரசுங்கிறது மதச்சார்பற்றதா தான் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய நிலைப்பாடும். நமக்கு அரசியல் சட்டம் அதான் சொல்லுது. தாவேகாவும் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிற அரசமைப்பு சட்டம் மத நம்பிக்கைகளையும் அனுமதிக்கிறது என்கிற நிலையையும் நாம் பார்க்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்திய போதே இந்த முரண்பாட்டை பெரியார் விமர்சித்திருக்கிறார், கடுமையாக எதிர்த்திருக்கிறார். மதச்சார்பின்மை என்பது மத நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை அவர் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பன்மைத்துவத்தையும் இங்கே அனுமதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். பல மொழி, பல மதம், பல கடவுள்கள், பல நம்பிக்கைகள் என்கிற அந்த பன்மைத்துவத்தை சீர்குலைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் மத நம்பிக்கையை அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. அப்படிதான் பற்றாக்குறை பட்ஜெட் தான் வந்து காலங்காலமாக நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் பார்த்து வருகிறோம். இப்போதும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் முழுமையாக வாசிக்கவில்லை. இல்லை, 2 மாதம் தானே ஆகுது ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ளே அவங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்து வருவாயை அதிகரித்து பற்றாக்குறையை ஈடு செய்திருக்க முடியும்? நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து அந்த பேசின கருத்தையே வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்காரு. நான் அப்படி பேசவே இல்லைன்னு இருக்காரு. அந்த பிரச்சனையை தொடர் விவாதத்திற்கு உட்படுத்துவது அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். காவிரி நீர் பிரச்சினை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சி தலைமையிலான அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த நேரத்தில் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது, பாசனத்திற்கும் போதும், குடிநீருக்கும் போதும் என்கிற நிலை இருக்கிறது.
பெங்களூருக்கு தண்ணீர் வேண்டும், அதற்காக மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பெங்களூருக்கு குடிநீர் எடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள கிருஷ்ண ராஜசாகர் அணையிலிருந்து தேவையான நீரை எடுத்துக்கொள்ள முடியும். கிருஷ்ண ராஜசாகர் அணை 80 கிலோமீட்டர் தூரத்தில் பெங்களூருக்கு அமைந்துள்ளது. மேகதாது அணை 120 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் உருவாக முடியும். ஆகவே புதிதாக ஒரு அணையை கட்டி பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழித்து அதை கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிற கர்நாடக மாநில அரசியல்வாதிகளின் அரசியலை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற அணையில் நீரை தேக்கி பெங்களூருக்கு தேவையான குடிநீரை எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு உள்ளது. அதை பற்றி நாம் பேச வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விவாதத்திற்கு ஆட்படுவது என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே நேற்றோடு அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அதை விவாதிப்பது நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் முதலமைச்சர் கேட்கிறோம். அதை விட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபடுறோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டேங்கிறாங்க இது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சினை தலைதூக்கிய போது முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்தோம். அதனைத் தொடர்ந்து பல கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றன. தற்போதைய சூழலில் தவேக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பது தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு நிர்மல்குமார் வந்து கூட்ட முடியாது, தேவையில்லை. தமிழ்நாடு அரசு இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில்லை. ஒரு வரட்டு பிடிவாதமும் தேவையில்லை. எதிர்க்கட்சிகளுடைய உணர்வுகளை மதித்து கலந்தாய்வு செய்வது மிக மிக அவசியமானது. இதில் யாருக்கு வெற்றி, ஆளும் கட்சிக்கா எதிர்க்கட்சிக்கா என்பதல்ல. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழர்களின் பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக நாளுக்கு நாள் சாகுபடி செய்யும் பரப்பளவு குறைந்து வருகிறது. விவசாயம் பாழாகி வருகிறது. விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறார்கள். இத்தகைய சூழலில் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். எதிர்க்கட்சிகள், தோழமை கட்சிகள் இப்பிரச்சனையில் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றனவோ அந்த நிலைப்பாட்டிற்கு ஏற்ப இணங்க ஆளும் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். அதுதான் சொல்றேன். நான் தொடக்கத்தில் சொன்னேன், இப்போ அதுதான் சொல்றேன். அது அவசியமானது. யாரு அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அதை சட்டப்படி எதிர்கொண்டுருவாங்க, அதை குவாஷ் பண்ணிடுவாங்க. இப்போ அவர் இல்லைன்னு மறுத்திருக்கிறாரு. எல்லா ஊடகங்களிலும் அவர் அவ்வாறு பேசியதாகத்தான் வெளியாகி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு பேசியிருந்தால் அவர் அதற்கு வருந்துவார் என்ற நம்பிக்கையும் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை வைக்கிற போது பெண்களை பாதிக்காத வகையில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இந்த நெருக்கடியான நேரத்தில் வலுவாக எழுந்துள்ளது. அதனை நானும் வழிமொழிகிறேன். தொடர்ந்து முதல்வர் மீது இந்த அவதூறுகள் பரப்புறாங்க. கைது நடவடிக்கை தொடர்ந்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வைகோ உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு ஆதரவு தராங்க. இது மாதிரி பெண்கள் நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. நேற்று கூட உதயநிதி வந்து விடுதலையாகி சென்ற போது ஓடுகாலி முதல்வர்னு விமர்சிச்சிருக்காரு. மீண்டும் அதாவது இந்த பிரச்சனை பொறுத்தவரையில் திமுக தவேகவுக்கு இடையிலான பிரச்சனை என்பதை விட, உதயநிதி விஜய் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை என்பதை விட
பெண் குறித்து பேசிய சர்ச்சை பேச்சு என்பதுதான் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. அதற்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கட்சி சார்பற்ற அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கடும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இதை மட்டும் நாம் கருத்தில் கொள்வோம். மற்ற விஷயங்களை அரசியலாக பார்ப்போம்.